வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டுக்கு அருகில எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த கீரை தாங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாப்பிட்டா கண் பார்வை அதிகரிக்கும், ரத்த சோகை குறையும், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்கு. ஆனா இது எவ்வளவு அளவு சாப்பிடணும் இப்படின்னு பலருக்கும் பல கேள்விகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோல முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய 10 அதிசயங்களையும், எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுக்கணும், அதிகமா எடுத்தால் என்ன ஆபத்து, அளவோடு எடுத்துக்கிட்டா என்ன ஆரோக்கியம், யாரெல்லாம் இத சாப்பிடலாம், யாரெல்லாம் இத சாப்பிடக்கூடாது, அனைத்து தகவலையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, 100 கிராம் முருங்கைக்கீரையில பொதுவாக காணக்கூடிய சத்துக்கள் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், புரதச்சத்து, நார்ச்சத்து, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இதனால தான் முருங்கைக்கீரையை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு பலரும் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான மாற்றங்களை பார்க்கலாம். முதலாவது மாற்றம், ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இது உடல்ல சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாகிற அந்த உருவாக்கத்தை அதிகப்படுத்துது. இதனால அடிக்கடி சோர்வு, மயக்கம், பலவீனம், முகத்துல வெளிரி போன்ற ஒரு தோற்றம் இருப்பவங்களுக்கு இது ரொம்பவுமே உதவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறணும். அப்பதான் உங்களுக்கு அந்த உடல்ல ரத்த எண்ணிக்கை அதிகமாகும். நீங்க இப்படி சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா கடுமையான ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா உணவுல முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 2வது நன்மை என்ன, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இதுல விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோனின் நிறைந்து இருக்கிறதுனால இது இரவு டைம்ல வரக்கூடிய, அதாவது மாலை டைம்ல வரக்கூடிய மாலை கண் நோய், அடுத்து கண் உலர்வு, கண் செல்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலை பாதுகாக்கிறதுக்கும், செல்களை பாதுகாக்கிறதுக்கும், மற்ற பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்ல இருந்து எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை நம்மளுக்கு பயன்படுது. அடுத்து 4வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் விட்டமின் கே, இது ரெண்டுமே சேர்ந்து எலும்புகளுடைய அடர்த்திக்கும் பற்களுடைய ஆரோக்கியத்திற்கும் பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு வரக்கூடிய எலும்பு சார்ந்த நோய்கள், அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய், இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுது. ஸோ வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா முருங்கைக்கீரை இருக்குது. வயதான காலத்துல தான் மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வரும். ஸோ அது எல்லாமே வர்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, கால்சியம் சத்து குறைபாடு. அதை பூர்த்தி செய்யறதுக்குமே முருங்கைக்கீரை பயன்படுது. அடுத்து 5வது நன்மை என்னன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, முருங்கைக்கீரை ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுறதா சொல்லுது. ஆனா இது மருந்துக்கு மாற்றல்ல. சர்க்கரை நோயாளிகள் மருத்துவர் கொடுத்த அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு புறம் என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு முருங்கைக்கீரை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 6வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது, ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, இதய நலனை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ முருங்கைக்கீரை நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே பலமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய நார்ச்சத்து குறைந்த கலோரிகள் கொண்டது. இதனால நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கிறதுக்கு இது உதவும். இதனால உடல் எடையை குறைக்க முயற்சி செய்வங்க அவங்களுடைய உணவு டயட்ல நீங்க முருங்கைக்கீரையை கண்டிப்பா சேர்த்துக்கிறலாம். ஸோ முருங்கைக்கீரை என்ன பண்ணும், உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைச்சு உங்களை நல்லா ஸ்லிம்மா ஆக்கும். ஸோ நீங்க இது கூட சிறிதளவு என்ன பண்ணணும், உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும். ஸோ அதாவது
சிறிதளவுனா அது ஒரு 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நடைப்பயிற்சி நீங்க மேற்கொண்டுட்டு இந்த முருங்கைக்கீரை உங்க உணவுல எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா காலையில 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை பவுடர நீங்க 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீல கலந்து குடிச்சிட்டு நீங்க வரலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது உடல் எடை வந்து குறையும். அடுத்து வந்து 8வது நன்மை என்னன்னா, செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல குறைக்கிறதுக்கும், குடலுடைய இயக்கத்த சீரா வைக்கிறதுக்கும், நல்ல ஒரு செரிமானத்தை ஏற்படுத்துறதுக்கும் முருங்கைக்கீரை வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, சருமம் மற்றும் தலைமுடிக்கு வந்து சிறந்த ஆரோக்கியத்த கொடுக்கறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. நெறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மட்டும் தான் தெரியும். ஆனா சருமத்திற்கு இது ரொம்பவுமே உதவக்கூடியது. இதுல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிறதுனால, விட்டமின் ஈயும் இருக்கிறதுனால சருமத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது. இது வந்து கொலாஜன் உற்பத்திக்கு வந்து முருங்கைக்கீரை பயன்படுது. தலைமுடி வளர்ச்சிய ஊக்குவிக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை பயன்படுது. ஸோ உங்களுடைய முகத்த நீங்க பளபளன்னு வச்சுக்கிறணும்னா, நீங்க 1 மாதம் மட்டும் காலையில வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை பவுடர நீங்க 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குல்ல, அதில நீங்க கலந்து குடிச்சிட்டு வந்தாவே போதும். நல்லாவே உங்களுடைய சருமம் பளபளன்னு ஆயிரும். ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்க ஆரம்பிக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பார்லர் போய் கிரீம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி மணி வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கின்னையுமே டேமேஜ் பண்ணுவாங்க. ஆனா இயற்கையான உணவுகள் நம்மள அழகாக்கப்படுது. ஸோ இயற்கையான உணவுகள சாப்பிட்டு உள்ளத்தையும் வெளியிலயும் அழகாக்குங்க. ஸோ முருங்கைக்கீரை சருமத்திற்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் அலர்ஜிய குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையில பல தாவர சேர்மங்கள் இருக்குது. இது அலர்ஜி எதிர்ப்பும் தன்மை கொண்டது. சிலருக்கெல்லாம் மூட்டுகள்ல சுத்தி வலி, வீக்கமெல்லாம் இருக்கும். மூட்டு வலிக்கு காரணம் கூட அலர்ஜியா தான் இருக்கும். அதாவது இன்ஃப்ளமேஷன் ஓகேவா? அத வந்து சரி பண்றதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இந்த அலர்ஜி வந்து நீண்ட காலமா உடல்ல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, பலவிதமான நோய்களுக்கு இது வழிவகுக்கும். அதனால நீங்க முருங்கைக்கீரைய அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எப்படி நீ இந்த முருங்கைக்கீரைய சாப்பிடலாம்னா, கூட்டு, பொரியல், அடை, தோசை மாவுல கலந்து சூப்பு, பருப்பு கூட்டு, இல்ல ஜூஸா கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும்னா, 1/2 கப்புல இருந்து 1 கப்பு வரைக்கும் நம்ம சமைத்த முருங்கைக்கீரைய சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. தினமும் எடுக்க வேண்டாம். வாரத்துக்கு 3ல இருந்து 5 நாட்கள் சாப்பிடுறதே போதுமானது. இப்ப வாரத்துல 7 நாள் இருக்குன்னா, நீங்க தொடர்ந்து ஒரு 5 நாள் எடுத்துட்டு, மீதம் 2 நாள்கள் வந்து இடைவெளி விட்டுட்டு, திருப்பி ஒரு 5 நாள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு வந்தாவே நல்ல ஒரு பலன நீங்க அனுபவிக்கலாம். யாரெல்லாம் முருங்கைக்கீரை எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள், ரத்தம் உறைதல தடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, அது பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரைய எடுக்கும்போது கவனமா இருக்கணும். இல்லைன்னா, நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, முருங்கைக்கீரைங்கிறது ஒரு சாதாரண கீரையே கிடையாது. இதுல நெறைய விட்டமின்ஸ்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் இது எல்லாமே நிறைந்த ஒரு உணவு தாங்க முருங்கைக்கீரை. நம்ம பகுதிகள்ல ஈஸியா, எளிமையா கிடைக்கிறதுனால நம்ம அத பயன்படுத்தாம விடுறோம். ஆனா, இதனுடைய விலையும் மதிப்பும் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட வந்து இத வந்து ஈஸியா வாங்கி வெளியில வந்து லட்சக்கணக்குல வந்து இது வித்துட்டு இருக்காங்க. ஸோ முருங்கைக்கீரையுடைய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.